சாட்டையின் சேட்டைகள் பாப்போமா? வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கான் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு தற்குறி உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா வீட்டுக்கு ஒரு அப்பம் பேச்ச கேட்காத பிள்ளை உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா தன் பெத்த பிள்ளையே மதிக்காத ஒரு விஜய் உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா ஒரு தரம் கெட்ட கேடுகட்ட கேவலமான இழிவான அரசியலை பண்ணக்கூடிய தன்னை மட்டுமே பெரிய ஆளாக நினைக்கக்கூடிய ஒருத்தன் உருவாயிருக்கான்னு அர்த்தம். அப்படிலாம் எந்த வீட்லயும் தமிழ்நாட்டுல உருவாகல. இல்ல வேற எதுவும் இல்ல, வன்மம். வன்மம் தான் அப்படியே வாய் வழியே கீழே வழிஞ்சு கொட்டுது. என்ன வன்மம்? சரி அதை விடுங்க, நாரவாய கேட்டுட்டோமா, இப்ப வேற வாய கேட்போம் வாங்க. விஜய் பாட்டு என் பயலுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு போட்டு ஆடுவான். இப்ப அன்னைக்கு தமிழங்கோடி பறக்குது தலைவங்கோடி பறக்குது மூன்றெழுத்து மந்திரத்தை அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு அவன் பண்பா அப்படின்ட்டு அவன் ஆடிட்டு இருக்கான். நீ பேசினதை மத்தவங்க மாத்தி பேசினா கூட பரவாயில்ல, நீயே இப்படி மாத்தி மாத்தி பேசினா எப்படின்னு? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? அண்ணன் நீ சாட்டன்னு வச்சதுக்கு வாய் ஓட்டன்னு வச்சிருக்கலானே. ஏன்னா அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னு பேசினது மட்டும் இல்லாம நீயே அதுக்காக வீடியோ ரெடி பண்ணி ஆதாரத்தையும் கொடுத்துருக்க பாரு. எங்க வீட்டுல விஜய் இல்லங்க. விஜய் பாட்டு என் பயலுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல விஜய் இருந்தா தலையிலே ஒரு அடி டப்புன்னு விஜய் பாட்டு போட்டு ஆடுவான். இப்ப அன்னைக்கு தமிழங்கோடி பறக்குது தலைவங்கோடி பறக்குது மூன்றெழுத்து மந்திரத்தை அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். எங்க வீட்டுல விஜய் இருந்தா தலையிலே ஒரு அடி டப்புன்னு எவ்வளவு அவன் பண்பா அப்படின்ட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன சட்டை மாத்திர மாதிரி வீடியோக்கு வீடியோ கண்டென்ட் மாத்திக்கிட்டே இருக்கேன்னு. ஏன் இந்த பொழப்பு? வேற பொழப்பு தெரியாதுங்களே.